லக்ஷ்மி ஸ்ரீ சேனல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க, உடலை நோயிலிருந்து பாதுகாக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெண்கள் இது மிஸ் பண்ணாத எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப்பு கம்பு எடுத்துக்கலாங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க. இதில் நார்ச்சத்து, இரும்புச்சத்து, புரதச்சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு உடல் எடை கம்மியாகுதுங்க. இதில் புரதச்சத்து, கால்சியம் மற்றும் வைட்டமின் ஏ அதிக அளவில் இருக்கிறது. இதெல்லாம் இதில் இருக்கிறதுனால ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. எந்த கப்பால் ஒரு கப்பு நம்ம கம்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இதில் நார்ச்சத்து, புரதச்சத்து, பொட்டாசியம் நிறைய இருக்கிறதுனால இது ஒரு ஆரோக்கியமான பருப்பு வகை. அதே கப்பில் நம்ம 1/4 கப்பு துவரம்பருப்பு போட்டுக்கலாங்க. இதில் பொட்டாசியம், நார்ச்சத்து இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது, இதய நோயை தடுக்க உதவுகிறது. 2 ஸ்பூன் நம்ம பாசி பருப்பு போட்டுக்கலாங்க. இதில் இரும்பு சத்து, கால்சியம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஜீரணம் சீக்கிரம் ஆகக்கூடிய பருப்பு வகை. அதே ஸ்பூனால் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. நான் வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. நீங்கள் வேணால் கருப்பு உளுத்தம்பருப்பு கூட போட்டுக்கோங்க. இதில் நம்ம தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா மண் தூசுலாம் இருக்குங்க. அதனால் 2 டைம் கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்கள். இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம 5 இல்லைன்னா 6 ஹவர் ஊறட்டங்க. பாருங்கள், 6 ஹவர் ஆயிடுச்சு. பருப்பெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் இந்த பருப்பை நம்ம போட்டுக்கலாங்க. இது கூடயே நம்ம ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. இது கூடயே நம்ம 6-7 பூண்டு உரிச்சது, தோல் உரிச்சது போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் நம்ம சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நைஸாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம நைஸாக அரைச்சின்னு வந்துடணுங்க. அரைச்சின்னு வந்ததை நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற பருப்பு வகையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாங்க. இதுக்கு பூண்டு, இஞ்சிலாம் போட தேவையில்லைங்க. பாருங்கள், இதையும் நைஸாக நம்ம அரைச்சின்னு வந்துட்டு அந்த பவுல்லே ஊற்றிக்கலாங்க. மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிக்கலாங்க. இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க தேவையில்லைங்க. ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு 5 ஹவர் நல்லா பருப்பு, கம்பெல்லாம் ஊறிட்டு அதுலேயே நம்மளுக்கு புளிப்பு தன்மை இருக்கும். அதனால் நம்ம புளிக்க வைக்க தேவையில்லை. நல்லா மாவை தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கலாம். தவா நல்லா காஞ்சோடனே ஒரு கரண்டி மாவு எடுத்து எவ்வளோ தோசை மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோவும் மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் எண்ணெய்னா ஊற்றிக்கோங்க, நெய்யனா ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நம்மளோட டெய்லி ரொட்டீனில் இந்த மாதிரி அரிசி இல்லாத மில்லட் தோசை எடுத்துக்கும் போது அன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு எனர்ஜி ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம கம்பு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு ரத்த சோகை வராத தடுக்குது. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 2 பக்கம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். ஹெல்த்தியான கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தோசைகளுக்கு சட்னி, சாம்பார் எது இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சேனலில் அரிசி இல்லாத பிரேக்ஃபாஸ்ட் மற்றும் டிஃபன் ரெசிபிகள் நிறைய போட்டுக்கிறோம். வேணும்னா விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.